ஹாய், வணக்கம். ஈரோடு நான் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தமிழன் கப்பி ஃபார்ம். என்னடா தமிழன் கப்பி ஃபார்ம் சொன்னோடனையும் இடம் வேறு மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து தமிழன் கப்பி ஃபார்மோட 2வது ஃபார்ம். இது கொஞ்சம் லார்ஜாக வந்து பிளான் பண்ணி இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி ஃபார்மிங் ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்க என்னென்ன வெரைட்டி இருக்குது, அதே மாதிரி இந்த இடம் எங்கே இருக்குது, லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே ப்ரோ. லாஸ்ட் டைமே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் நம்ம ஃபார்மில். ஆமாங்க. இந்த இடம் புதுசாக இருக்கே, இதை பற்றி சொல்லுங்கள். நம்ம லாஸ்ட்டாக வீட்டில் வச்சுருந்தவங்களே பார்த்துருப்பீங்க. வீட்டில் வந்து டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக செட்டு போட்டு, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தொட்டிலையும் பிளாஸ்டிக் தொட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆமாம். ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் கிடைக்கிற ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்ண முடியல. ஓகே. அங்கே கம்மியான ப்ரொடக்ஷன் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி பண்ணணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் பண்ணால் தான் அதிகமாக ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். ஓகே. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியோட சைஸ் பெருசு. ஸோ ஒவ்வொரு தொட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு 4 அடி சைஸ் இருக்குங்க. டெப்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் நம்ம தண்ணி ஃபுல் டெப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதை நம்ம டெவலப் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொட்டிலையும் குறைஞ்சது வந்து ஒரு 300 ஃபிஷ்ஷஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 தொட்டி இருக்குது. ஸோ ஒவ்வொரு தொட்டியுமே 6க்கு 4 சைஸு 40 தொட்டி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு 15 to 20 வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்கு இருக்குது. ஸோ க்ரோயிங் ஸ்டேஜ்லேயே இருக்குது. ஓகே ப்ரோ. இப்போ இந்த ஃபார்ம் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது? யாராவது வராங்கன்னா எப்படி, எந்த வழியாக வரலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு சோலார்னு சொன்னால் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். சோலார்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முத்தூர் போகிற வழிங்க. முத்தூர் வெள்ளக்கோவில் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அந்த ரோட்டில் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது பற்றமேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்குங்க. ஓகே. பற்றமேடு ஸ்டாப்பு. ஸோ அங்கே வந்து பார்த்தா ஒரு 4 ரோடு ஜங்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ பற்றமேடு ஸ்டாப்லேருந்து ரைட் எடுத்தோன்னா அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் நம்மளோட லொக்கேஷன் இது. இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கன் பாளையம்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். ஓகே ஓகே ஓகே. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் அப்படியே சொல்லுங்கள். என்னோட மொபைல் நம்பர் 9944530887. ஃபார்மோட பேர் தமிழன் கப்பி ஃபார்ம். என்னோட பேர் தமிழ்ச்செல்வன். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ எத்தனை வெரைட்டி அங்கே இருந்த வெரைட்டியாக தான் இருக்கா, இல்லை இங்கே ஏதாவது அடிஷ்னலாக கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கீங்களா? புதுசாக இம்ப்ரூவ் பண்ணல. ஒரு 2-3 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அல்பினோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ரெட்லேஸ், அல்பினோவில் மெட்டல் ரெட்லேஸ். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் டம்போயரில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டம்போயர்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லோ டைகர் ஒன்று. ஸோ இந்த 3 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தது இல்லாமல் இருக்கும். ஸோ இங்கே ஆட் பண்ணியிருப்போம். ஓகே ஓகே. ஃபியூச்சரில் வேறு ஏதாவது இன்னும் நிறையா பிளான் இருக்குங்க. ஸோ ஏன்னா கப்பீஸில் வந்து பார்த்தா நிறைய இருக்குது. ஸோ நான் பண்ணுறது வந்து பார்த்தா ஒரு 5% கூட சொல்லலாம். அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ மக்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி, ஸோ நல்லா கலர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கம்மிங் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி 5 to 7 வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாலும் நான் கொண்டு வரேன். அடிஷனலாக கொண்டு வரேன். ஓகே ஓகே. இன்னும் கம்மிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1 month 1.5 month வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டேங்கை ஃபில் பண்ணிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ஒரு 40 டேங்க் இருக்குது. ஸோ அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 28 to 29 டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே ஃபிஷ் இருக்கும். மீதி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னாலும் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். ஓகே 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 ப்ரோ. இப்போ வந்து கப்பி மட்டும் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு ஏதாவது ஃபிஷ் வெரைட்டி ஏதாவது பண்ணலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்குங்க, பிளான் இருக்குது. பட் இப்போதைக்கு அது சொல்ல வேண்டாம். அது ஃபியூச்சர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். பட் பிளான் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற பிளான் இருக்குது. ஓகே ஓகே ப்ரோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன ஃபிஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத காட்டிடலாமா? கண்டிப்பாங்க. ஓகே ப்ரோ. வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப்பாக காமிச்சிடலாம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் நிறைய ஃபிஷஸ் காட்ட முடியாமல் போச்சு. ஆமாம் ஆமாம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷோகேஸ் டேங்க் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ மீன் பிடிக்கிறதுக்கு நெட்டுக்கான ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம பிடிச்சி நீ காமிச்சிடலாங்க எல்லாத்துக்கும். ஓகே ப்ரோ, சரி வாங்க போய் பார்த்துடலாம். என்ன ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூங்க.
ஸோ ப்ளூ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஃபிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ப்ளூன்னு சொல்லுவோம். நம்ம ஜெயிண்ட் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீமேல் பெரிய சைஸே நம்ம இப்போ ரெடி ஸ்டாக்காக வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம வேணுங்கிறவங்க கிட்ட வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ. ப்ரைஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும்? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோங்க. ஓகே ஓகே. நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ரேட் என்ன, ஹையஸ்ட் ரேட் என்ன? நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் 150ங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 400 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு வெரைட்டிஸ் பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸஸ் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது ஃபுல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த சைஸ் நீங்கள் என்ன இந்த வீடியோவில் பார்க்குறீங்களோ ஸோ இதே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்ளை கொடுப்பேன். வீடியோவில் ஒரு சைஸ் ஃபிஷ்ஷை கொடுத்துட்டு சார் காமிச்சிட்டு ஒரு சின்ன சைஸ் ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீடிங் ஜஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்கிற ஃபிஷ்ஷஸாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் முடிஞ்ச வரைக்கும். ஸோ ஏதாவது ஒரு 5 ஃபிஷ் இருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 வந்து பார்த்தீங்கன்னா கன்சீவாக இல்லாமல் இருக்கலாம். மீதி எல்லாமே நான் கன்சீவான ஃபிஷ்ஷஸ் தான் நான் பார்த்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ. சரி, நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இது என்ன வெரைட்டி ப்ரோ? கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் எங்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. நம்மகிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ் இதுதான், டார்க் நைட் ட்ராகனுங்க. இது ரொம்ப 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 எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. ட்ராகனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிற ஃபிஷ் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கலர் அந்த மாதிரி? ஆமாங்க, அந்த மாதிரி தான் இது. ஸோ ஏன்னா டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அந்த ரோஸோட இதழ் மாதிரி ரொம்ப அகலமாக இருக்கும். ஓகே. ஸோ ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாலும் மேஜராக குட்டியை ரொம்ப அதிகமாக சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா குட்டியை கொஞ்சமாக சாப்பிடும். நீங்கள் ப்ரீடிங் கேஜ் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வச்சிங்கன்னா கூட வந்து பார்த்தினாலும் டெவலப் ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. சரி, நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். குட்டி வரான்னு தெரிஞ்சோனையும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. பிரதர் இது நீங்கள் டாப் வியூ வேண்டாம், சின்ன சைடு வியூ வேண்டாங்க. ஓகே. இது வந்து நீங்கள் டாப் வியூ பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோ ப்ளூ. இது ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வீடியோவில் உங்களுக்கு பிளாக்காக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டார்க் பேஸ் பேக்ரவுண்டாக இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டாப் வியூவில் உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் இருக்கிறது தெரியும். ஓகே. உங்களுக்கு இது அந்த அளவுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி வந்து மாஸ்கோ ப்ளூ. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நல்ல சைஸில் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைல்லாம் வருமோ ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வரும். ப்ளூ தெரியுது, இதில் தெரியுதுங்களா? அந்த ஐஸ் இருக்கிற இடத்துக்கிட்ட. ஆமாம், கரெக்டுங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு பிளாக் மாதிரி தான் தெரியுது, ஆனால் வந்து ப்ளூ தான். ஹெட்லையும் டெய்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளூயிஷ் இருக்கும். ஓகே ஓகே. இது உங்களுக்கு இது நம்ம லைட்டிங் இதெல்லாம் போட்டு பார்க்குறப்ப நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணணுங்க. ஸோ அது ஒவ்வொரு பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட ரியல் கலர் உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. நார்மலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபிஷ் மாதிரி தான் தெரியும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்க. ஓகே ஓகே. சீக்கிரம் ரெடியாக தான் இருக்குது, வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்த வெரைட்டி அதோட ரேட் என்ன? ஸோ இது வந்து மாஸ்கோ ப்ளூ 200. இதுக்கு முன்னாடி பார்த்தது டார்க் நைட் ட்ராகன் பார்த்தீங்க. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுவும் 200 ரேஞ்சுக்கு கொடுத்தோம். மார்க்கெட்டில் 250-300 கொடுத்துட்ருக்காங்க. ஓகே ஓகே. பட் நம்ம 200க்கு அதுவும் நம்ம கொடுக்குறோம். இதே நீங்கள் பல்காக எடுக்கிறப்ப ஏதாவது? நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோல்சேலை நான் என்கரேஜ் பண்ணல. ஓகே ஓகே. ஃபியூச்சர்லாம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம டேரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுக்குறோம். என்னோட பிளான் அதுதான். ஓகே ஓகே ஓகே. எனக்கு அந்த ஹோல்சேலாக பண்ணி பெரிய பிஸ்னஸாக பண்ணணுங்கிற எனக்கு ஐடியா பெருசாக இப்போது இது வரைக்கும் இல்லை. ஓகே. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு என்னோட கஸ்டமர் பேஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். டேரெக்டாக என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. மேபி ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆகலாம். மனிதனோட எண்ணங்கள் குரங்கு மாதிரி தான், மாறலாம். பட் இப்போதைக்கு இருக்கிற விஷயம் இதுதான். ஓகே ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். அடுத்த விஷயம் பார்த்துடலாங்க. இறங்கி தான் பார்த்தேன். அவனுக்கு தொட்டி அகலமும் அதிகம், டெப்த்தும் அதிகம். இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஃபிஷ் நிறைய இருக்குன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கிறதுக்கு இப்போதைக்கு இறங்கி தான் பிடிச்சாகணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன வெரைட்டி ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுல நிறைய சைஸஸ் இருக்கு, நிறைய ஃபிஷஸ் இருக்கு. ஓகே. கொஞ்சம் பிடிக்கிறது மட்டும் சிரமம், பிடிச்சிருங்க. இதெல்லாம் டார்க் பேக்ரவுண்டுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க, டார்க் பேக்ரவுண்டு செம்மையாக இருக்கும் அதுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஃபிஷ்ஷோட குவாலிட்டியும் எல்லாமே நல்லா இருக்கு. நம்மகிட்ட ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே நான் பெருமையாக சொல்லிக்கூடாது, பட் இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா மக்களுக்கு நான் சொல்கிறதுக்கு நான் பெருமையாக நான் சொல்லி என் ப்ராடக்ட்டை பற்றி. உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நம்ம இந்த மிக்சடெல்லாம் இருக்காது. ஓகே. ஸோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்.
சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். சின்ன சைஸை நான் வந்து என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. யாராவது கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் சேர்த்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த குட்டி ஃபிஷ்ஷஸ் நான் ஃப்ரீயாக கூட கொடுத்துருவேன். ஆனால் அதை நான் சேல் பண்ணுறது கிடையாது. இது எல்லோ பிங்க்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு டார்க் கலரில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வரும். இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி அதிகமாக சாப்பிடுமான்னு கேட்டால் அதிகமாக சாப்பிடாது. ஸோ உங்களுக்கு ஒரு 30 குட்டி போடுது அப்படின்னா ஒரு 5 to 10 குட்டி வேணால் உங்களுக்கு சாப்பிடலாம். மீதி 20 குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் காப்பாற்றல, அது பிரிக்கணும்னு அவசியம் இருக்காது. அப்படியே வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்க. ஸோ இது டெத் ரேஷியோமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். இது எந்த கண்டிஷன் வேணாலும் மோஸ்ட்லி வந்து இது அடாப்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்துலாருங்க. இது என்ன வெரைட்டி? இது அல்பினோ ஒயிட்டுங்க. அல்பினோ ரெட் ஐ, பிளாக் ஐ கிடையாது, ரெட் ஐங்க இது. ஸோ அல்பினோனாவே ரெட் ஐ தான் இருக்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஐ கூட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த ஒரே நிமிஷம் சீக்கிரம் போச்சிடுறேன். அந்த ஐ தெரியுதுங்களா உங்களுக்கு? ரெட் ஐ தெரியுதா? தெரியுது. ஸோ பிளாக் ஐக்கும் ரெட் ஐக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இது பியூர் அல்பினோ வெரைட்டி ரெட் ஐ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி நிறைய சாப்பிடும். கொஞ்சம் நீங்கள் தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியை காப்பாற்றலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீடிங் ஏஜ் நீங்கள் போட்டு தான் ஆகணும். ப்ரீடிங் ஏஜ் போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பிரித்து நீங்கள் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா குட்டி இது சீக்கிரமாக சாப்பிடும். இது முன்னாடி பார்த்த வெரைட்டிக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எந்த வெரைட்டி சொல்கிறீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஐ. இது வந்து பார்த்தா ரெட் ஐ. இது வந்து பிளாட்டினம் ஒயிட்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபுல் ஒயிட்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோவிஷ் கலந்துருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அதனால தான் பேரே வந்து பார்த்தா பிளாட்டினம் ஒயிட்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஒயிட்டுங்கிறது அது வேற இந்த ஸ்ரீலங்கன் ஒயிட்னு சொல்ல ஒரு ஃபிஷ் இருக்கு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டாக உங்களுக்கு வரும். ஸோ இது அல்பினோ வெரைட்டியில் வரது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 90% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டாக நீங்கள் பார்க்க ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அல்பினோவில் கண்டிப்பாக எல்லோ ஷேடோ அல்லது ரெட் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து தான் இதுங்க. சரிங்க. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ஓகே, இது என்ன வெரைட்டி? இது எல்லாரும் தெரிஞ்சது தாங்க, எல்லாரும் வாங்கியிருப்பாங்க. பிளாட்டினம் டம்போயர். ஓகே. ஆமா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது நல்லாவே தெரியும். ஆமா. டேங்க்ல எல்லாம் போட்டு காட்டணும்னே தேவையில்லை. ஆமா. பட் நம்ம ரெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா இருக்குங்க. ரெட்னா ரெட் மாதிரி இருக்குங்க, ஆரஞ்சு மாதிரி இருக்காது. ஸோ ஃபுல் ரெட்டா நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி மெயின்டைன் பண்றோம். ப்ரைஸஸும் ரெடியா இருக்கு. ரெடி ஆயிட்டு இருக்கு. சரிங்க ப்ரோ, நெக்ஸ்ட் இது பார்த்தலாமா? போயிடலாங்க. இந்த டேங்க்ல இருக்கிறது என்ன வெரைட்டி? நான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா அந்த எல்லோ டைகர்னு சொல்லி. ஆமா. ஸோ அதான் இது. பேரண்ட் இல்லை, ஸோ பேரண்ட் டெத் ஆயிடுச்சு. ஸோ அதோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே ப்ரைஸஸ். ஸோ இன்னும் ஒரு 15 daysல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சேலுக்கு வந்துடும். இது உங்களுக்கு வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியாது. இதில் பரவாயில்ல, அப்படியே காட்டுங்க. ஸோ இது எல்லோ டைகர். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே. லேஸுங்க, மெட்டல் ரெட் லேஸ். இதில் உங்களுக்கு ஃபீமேல் தான் நிறையா இருக்குது, மேல் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மேலோட டைல் வந்து ஆமாம், அது லாஸ்ட்டாக இருக்கிறது மேல், மீதி 3மே ஃபீமேல். எல்லாமே ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி போல் ரெடியாக இருக்கு. ஸோ மேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டைல் நல்லா வருங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேலுக்கு இல்லை. இன்னும் ஒரு டைம் எடுக்கும். டைம் எடுத்து தான் கொடுக்க முடியும். சரி. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்துடலாங்க. இது என்ன வெரைட்டிங் ப்ரோ? இது ஜாப்பனீஸ் ப்ளூங்க. நல்லா இருக்கும். நம்ம ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இது லைட் கலராக தான் தெரியும் உங்களுக்கு. பட் இதுவுமே பேக்ரவுண்ட் டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் டார்க் கலரில் வரும். ப்ளூ நல்லாவே தெரியும். ஆமாம். இது பிளாக் ஐ தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குட்டி சாப்பிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் நம்ம சேல் பண்ணுறோம், சின்ன சைஸ் கொடுக்கறது இல்லை. ஒரு 200 range நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஜாப்பனீஸ் ப்ளூ இது. ஃபிஷ்ஷோட உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸு இதெல்லாம் வேணும் அப்படின்னா அவரோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணும், இல்லை அவர்கிட்ட நீங்கள் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டால் அவர்கிட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுவார். நீங்கள் அதில் அவர்கிட்ட செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் அவர்கிட்ட கொடுத்துக்கலாம். ஆர்டர் பண்ண 1 or 2 daysல உங்களுக்கு ஃபிஷ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து என்ன வெரைட்டி பார்க்க போகிறோம் ப்ரோ? இது ஃபுல் பிளாக்குங்க. இதில் போட்டு நிறைய ஸ்டாக் இருக்கு. ஓகே, கலர் டாப் வியூவே செம்மையாக இருக்கு. பிளாக் எப்பவுமே உங்களுக்கு டாப் வியூ, சைடு வியூ நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. இது நம்ம பொடி கூட தேவையில்லை போல, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஃபுல் பிளாக் மட்டும் இல்லைங்க, இதில் இயர் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் டம்போயருங்க இது.
ஓகே நார்மல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயர் பெருசாக இருக்கும். நீங்கள் டாப் வியூவில் பாருங்கள், அப்போ தான் வந்து இயர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். ஆமாங்க, நல்லாவே தெரியுது டாப் வியூவில் இயர் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஜெயிண்ட் சைஸ் வருங்க. இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக மட்டும் இல்லாமல் நல்ல ஜெயிண்ட் சைஸில் மேலும் சரி ஃபீமேலும் சரி. ஓகே ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜெயிண்ட் சைஸ் ஆச்சுன்னா 40 குட்டி 50 குட்டி போடும் தாராளமாக, அந்த அளவுக்கு போடும். ஓகே. மேலும் வந்து பார்த்தோம்னா நல்லா கிட்டத்தட்ட இந்த சைஸுக்கு வளரும். இப்போ கப்பி பிகினராக இருக்காங்க, வளர்த்தணும்னு விருப்பப்படுறாங்க, அவங்க எந்த வெரைட்டி எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த டெத் ரேஷியோ அதே மாதிரி ஃப்ரைஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி இதெல்லாம் கம்மியாக இருக்கும்? நீங்கள் கரெக்டான இடத்துல வந்து தான் கேட்டிருக்கீங்க. ஓ, நீங்கள் பிளாக் எடுத்துக்கங்க. பிளாக் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி எல்லா கண்டிஷனுக்குமே அடாப்ட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் வெரைட்டிஸ் இருக்கு இல்லைங்களா. ஆமாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துக்கும் அடாப்ட் ஆகிக்கும். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் அதுவுமே நீங்கள் எடுத்து டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. இது என்ன வெரைட்டிங்க ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி டிராகனுங்க. ப்ளூபெரி டிராகன். ஆக்சுவலாக எனக்கும் டிராகன் வெரைட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அதோட டெய்ல் வந்து சூப்பராக இருக்கும். அதுதாங்க ரியல். ஏன்னா உங்களுக்கு டிராகன் வெரைட்டிஸில் ரொம்ப அழகே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லும் அந்த முதுகுல ஒரு இறகு மாதிரி வரும். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். பின் வந்து ஹைடாஸ் எல்லாம் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. ஓகே ஓகே. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் பெரி மாதிரியும் தெரியும். பர்பிள் பெரியில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் வியூ வாங்களேன். டாப் வியூவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த பெரிய மேல் தெரியுது இல்லையா. ஆமாம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் பெரி. அதாவது ஹெட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்கும். ஓகே. மற்ற எல்லா பக்கம் ப்ளூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இருக்கும். அது பர்பிள் பெரி டிராகன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூ. ஓகே. இது பேக்ரவுண்டு கொஞ்சம் டார்க்காக இல்லை உங்களுக்கு ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவாக தான் தெரியும். ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்கும். ப்ளஸ் டெய்லு ப்ளஸ் இந்த விங்ஸு எல்லாமே ப்ளூவாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூபெரி. ஓகே. ப்ளூபெரி, பர்பிள் பெரி, இந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ்லயே எல்லாமே இதாகிருக்கு. ஆமாங்க. ப்ளஸ் இது இல்லாமல் நம்மகிட்ட வந்து டார்க் நைட் டிராகனும் இருக்கு. இன்னொன்று மிட் நைட் டிராகன் நான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. அது இன்னும் நல்லா கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ப்ரோ. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் ரெடியாக தான் இருக்கு. ஓகே. இப்போ சின்ன சைஸாக இருக்கு. பட் ஒரு 15 days போச்சுன்னு கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம் இதை. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஓகே. நம்ம ஸ்பெஷலானது நம்ம ஃபார்மில் இருக்கிறது மட்டும் அடுத்து பார்த்துடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ பார்க்க போகிறது என்ன வெரைட்டி? நீங்கள் நியூ வெரைட்டியாக கேட்டீங்க இல்லையா. ஆமாம் ஆமாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக கேட்டீங்களா. ஆமாம். அதுதான் அது. அல்பினோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லேஸு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் பிடிக்காதவங்க ரொம்ப ரேர், எல்லாத்துக்கும் இந்த ஃபிஷ் பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. நீங்களே பாருங்கள் இது பிடிக்குதா இல்லை நீங்களே சொல்லுங்கள். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்கு. உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட் இருக்கும். பேட்டர்ன் அப்படியே நல்லா இருக்கும். இன்னும் இதுவும் பேக்ரவுண்ட் டார்க் பேஸாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஓகே. பிளான்ட் அட்டாக்லாம் விட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே நான் ரொம்ப தேடி பிடிச்சி தான் நான் எடுத்தேன். ஓகே ஓகே. இது வெளியில் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக டெவலப் பண்ண முடியும். நம்ம கலரேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே ஓகே. அது கலரேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டா பேரு 600-700க்கு மார்க்கெட்டில் சேல் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. பட் நீங்க என்ன ரேட் கொடுக்குறீங்க? ஜஸ்ட் 200 தான் கொடுத்துட்டு 200 கொடுக்குறீங்க. ஆமா, நல்ல பிரைஸ். இது ஆல்பினோ வெரைட்டிங்க. ஓகே. நார்மல் வெரைட்டி கிடையாது. ஓகே. இது குட்டி ஐ தெரியுதுங்களா? ரெட் ஐ தெரியுதுங்க. ஸோ ஆல்பினோ வெரைட்டி இது குட்டி சாப்பிடும். ஓகே. இதுக்கு நீங்க ப்ரீடிங் கேஜ் கண்டிப்பா போடணும். ஓகே ஓகே. ரொம்ப நல்ல வெரைட்டிங்க. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் இது பார்த்தலாம். கிரீன் லேஸ் இந்த வெரைட்டி பேரு. ஆமா ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெய்லும் இருக்கும். ஓகே ஓகே. சிஸ்டர் டெய்லும் இருக்கும். சிஸ்டர் டெயில் இருக்குங்களா? ஆமா ஆமாங்க. ஓகே. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் அந்த சிசர் டெய்லு இதுவுமே எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களே பாருங்க எவ்வளோ ஃபிஷஸ் இருக்குன்னு. ஆமாங்க, ஏகப்பட்டது இருக்கு. இன்னும் உள்ள நிறையா இருக்கு. ஓகே ஓகே. கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கேன். எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க. இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் தேவையில்லை. தெரியுதா? சிசர் டெயில் தெரியுது. அந்த பெரிய மேல்லே தெரியுது. ஆமாங்க. இதுலயும் நல்ல பேட்டர்ன் வந்து நல்லாவே தெரியுது. நீங்க அது அல்பினோ ரெட் லேஸ். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் தான், கிரீன் லேஸ். ஓகே ஓகே. நல்லா இருக்கும். உங்களுக்கு கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்குதுன்னா
அது லேஸ் ஐட்டம் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல எனக்கு லேஸ் ஐட்டம் பிடிக்கும். அதே மாதிரி இதுவே மார்க்கெட்ல நல்ல பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, 400 500 கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது கொஞ்சம் சின்ன சைஸா எடுத்தீங்கன்னா 150 கூட கொடுத்துருவேன். ஓகே. கொஞ்சம் பெரிய சைஸ்னா 200. ஆமா ஆமாங்க. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 150 கூட கொடுக்க முடியும். இன்னைக்கு நிலைமைக்கு இது 150 தரலாம். ஓகே. இதே நீங்க ஒரு 15 days ஆயிடுச்சு அப்படின்னா 200 கொடுப்பேன். 200. ஓகே. ஆக்சுவலி இது எல்லாமே மேல் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகே ஓகே. ஃபீமேல் ஒரே ஒரு ஃபீமேல் காட்டுறேன் உங்களுக்கு. இதுல ஃபீமேல் தான் வந்து ரொம்ப சுட்டிங்க. ஆக்டிவா இருக்கு, ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். ஓகே ஓகே. அது பரவாயில்ல, அந்த ஒரு இதே காட்டுங்க. ஸோ இதில் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இந்த சைஸ் ஃபீமேல். ஸோ எல்லாமே இதெல்லாம் ஒரே ஜோடி தான். ஓகே ஓகே. பட் ஆனால் ஃபீமேல் மட்டும் ரொம்ப பெருசாக 20 30 40 அந்த அளவுக்கு குட்டி போடுங்களா? குட்டி போடும். இது குட்டி சாப்பிடாது. ஓகே. சாப்பிடாதுங்கிறத விட கொஞ்சமா சாப்பிடும். இது நீங்க ப்ரீடிங் அதனால தான் இந்த அளவுக்கு. ஆமா ஆமா ஆமாங்க. இது என்ன வெரைட்டி? இப்போ நீங்க பார்க்க போறது கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான். ஓகே ஓகே. அல்பினோல கொய். கொயில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிப்பன். ரிப்பனா? ஆமாங்க. இப்போ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் தெரியாது. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கொயில கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஆமா, நானும் இங்கே லோக்கல் இதில் இங்கே பார்த்ததில்ல. இதில் நீங்கள் பார்த்தா தெரியும். கொஞ்சம் சைடு வியூ பாருங்க. கொஞ்சம் க்ளோஸ் சைடு வியூ பாருங்க. சைடு வியூ க்ளோஸ் அப்பில் பாருங்க. ரிப்பன் தெரியுதுங்களா? ஆமாங்க. நல்லாவே தெரியுது. கொயில ரிப்பன் ஆல்பினோ. ஓகே ஓகே. ரெட் ஐ. ஆமாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு 5 to 6 பேர்ஸ் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கு. ஓகே ஓகே. இன்னும் எடுத்துக்கலாம் இல்லை டெவலப் பண்ணி கொடுக்குறேன் நான். ஓகே ஓகே. பட் இது பேர் என்ன ரேட்டு? இது 400ங்க. 400. ஆமாங்க. ரிப்பன் வெரைட்டிங்கிறதுனாலயா? கொய் டெவலப் பண்ண ரொம்ப கஷ்டங்க. ஓகே. இது குட்டி சாப்பிட்டுட்டே இருக்கும். ஏதோ ஒன்று ஜாஸ்தியாக குட்டி போடும். ஒன்று ஃபீமேல் ஜாஸ்தியாக வரும், இல்லைன்னா மேல் ஜாஸ்தியாக வரும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் தான் அதிகமாக ஜாஸ்தியாக வரும். ஓகே ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜோடியாக கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இது ப்ரீடிங் பண்ணுறதே கஷ்டம். குட்டியும் சீக்கிரம் சாப்பிட்ருமா. டெவலப் ஆகிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே ஓகே. நார்மல் ஃபிஷ் மாதிரி சீக்கிரமாக டெவலப் ஆகாது. கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக வரும். ஓகே ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ப்ரோ? இது நீங்கள் தான் சொல்லணும். நான் சொல்லுங்களா? பிடிங்க பார்ப்போம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ வெரைட்டி தான். ஓகே ஓகே. அல்பினோவில் எல்லோ லேஸ் ஸ்னேக்ஸ். நீங்களே கண்டுபிடிச்சிங்களாட்டுருக்கு. நிஜமாலுமே ஸ்னேக் ஸ்கின் தாங்க. பாருங்க, இது அல்பினோ வெரைட்டிங்க. ஓகே ஓகே. ரெட் ஐ இருக்கு. ரெட் ஐ. இது டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னாலும் ஜெயிண்ட் சைஸ் வரும். ஓகே ஓகே. ஸோ இது ஜெயிண்ட் சைஸ் ஆச்சுன்னா இதுவுமே 30 40 குட்டிஸ் போடும். ஓகே. எனக்கு என்னன்னு தெரியல, என்னோட ராசியா இல்லை நான் என்னன்னு தெரியல. அல்பினோனாவே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சாப்பிடும். இதில் பாருங்க எவ்வளோ குட்டீஸ் இருக்குன்னு. இருக்கு. ஆமாம், டேங்க்லேயும் நிறைய குட்டி இருக்கு. இவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சாப்பிடாம இருக்காங்க. நிறைய இருக்கு குட்டி. ஆமாங்க, குட்டி நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ நீங்க எப்போ வேணாலும் எவ்வளோ பேர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ரெடியாக வச்சிருக்கோம். சரி ப்ரோ, நெக்ஸ்ட் இது பார்த்துடலாங்களா? ஓகேங்க. கூடவே தேவையில்ல. இது உங்களுக்கு இருந்தாலும் நீங்க இது டேங்க்ல போட்டு காட்டுங்க, அப்பதான் தெரியும் நல்லா அதோட குவாலிட்டி என்ன இதெல்லாம் தெரியும். பட் தெரியும். ஆனா ஏஎஃப்ஆர் ஃபுல் ரேட்டு தானேங்க இது? கரெக்டுங்க. ஓகே, இதுல பார்த்தாவே போதும். நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு கலந்துருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இதாக இருக்கலாம். இல்லை இதுலயே நல்லா வீடியோல நல்லா கிளாரிட்டியாக தான் தெரியுது. இது அல்பினோ ஏஎஃப்ஆர் ரிப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து வச்சிருக்கோம். ஆமாங்க, ரிப்பன் இருக்கு. ஆமாம். பட் இதுவும் நம்ம 200 தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நல்ல ப்ரைஸ் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்ன வெரைட்டி சொல்லுங்க? இது வந்து கோய். கரெக்ட். அல்பினோல கோய். அல்பினோ கோய். அல்பினோ ரெட் இயருங்களா? ரெட் இயர். ஆமாங்க, ரெட் இயர்ல கிங் கோய். ஐஸ் ரெட் ஐ தாங்க. ரெட் ஐ தான். நீங்க டவுட்டே பட வேண்டாம்.
நிஜமாலுமே இது வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது. ஆ எனக்கு இது செட் ஆயிடுச்சு இப்போ. சீரியஸாக சொல்லணும்னா இந்த டேங்குக்கு அங்கே வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது டெத் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. பட் சிமெண்ட் தொட்டிக்கு எல்லாமே கொஞ்சம் அடாப்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை தண்ணியுமே சம்டைம் படுது. பட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அடாப்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே ஓகே ஓகே. இயர் பாருங்க ஃபுல் ரெட்டாக இருக்கும் இயர். இதை பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாங்க. டாப் வியூலையும் சூப்பராக இருக்கு. டாப் வியூ நல்லா இருக்கும், சைடு வியூ நல்லா இருக்கும். ஓகே. இதோட பேர் என்ன? இது 400 தாங்க. 400. ஆமாம் ஆமாங்க. ஓகே நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ஓகே. என்ன வெரைட்டி? இது என்ன வெரைட்டி ப்ரோ? ஹெச்பி ரெட் ரோஸுங்க. அதாவது ஹாஃப் பாடி ரெட் ரோஸ்னு பேர். ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன். ஓகே ஓகே. இது வந்து பார்த்தினாலும் கொஞ்சம் மேல் கம்மியாக தான் இருக்குது, ஃபீமேல் நிறையா இருக்குது. கம்மிங் டேஸில் இது உங்களுக்கு சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்கும். ஓகே ப்ரோ. இதோட ப்ரைஸ் என்ன? இது 200 தான். ஓகே. உங்களுக்கு இது ஃபீமேலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். மேலும் இன்னும் அட்ராக்டிவாக வரும். இது சின்ன சைஸ் தான். ஓகே ஓகே. இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபீமேல் மாதிரி அதுவும் டெவலப் ஆகுங்க. ஓகே ப்ரோ. இது ஏதோ ஒரு டிராகன் வெரைட்டி தான், எனக்கு அது நல்லா தெரியும். யார்கிட்டையும் இல்லாத வெரைட்டின்னு நான் பெருமையோட சொல்லிக்குவேன். ஓகே ஓகே. ஏதோ மேபி சில பேர் திட்டு இருக்கலாம். இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் டிராகன். மிட் நைட் டிராகன். ஆமாங்க. பேரே வித்தியாசமாக இருக்கு. நீங்களே பார்த்தா சொல்லுவீங்க மிட் நைட் பேர் செட் ஆகுமா ஆகாதான்னு. ஆகுங்களா? மிட் நைட்னு பேர் செட் ஆகுமா? கண்டிப்பாக செட் ஆகும். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க. ஃபெதரு எல்லாமே சூப்பராக இருக்கு. டெய்லி சூப்பராக நமக்கு நம்மளோட ஃபார்மில் குறை இருக்காதுங்க, மோஸ்ட்லி இருக்காது. அப்படி இருக்கிற ஃபிஷ்ஷை நான் கொடுக்க மாட்டேன். ஓகே ஓகே. குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா. மேல் செமையாக இருக்கு. இது நீங்கள் பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்க தேவையில்லை, லைட்டாகவே இருக்கு. லைட் இருந்தால் போதும். டார்க்காக இருந்தாலும் நீங்கள் லைட்டிங் கொடுத்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஓகே ஓகேங்க ப்ரோ. இவங்களும் ரெடியாக வச்சுருக்கோம். ஓகே ஓகே. இது பேர் என்ன ரேட்டு? இது நம்ம 200 கொடுக்குறோம். 200. ஆமாங்க. இது என்ன வெரைட்டி? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க, பர்பிள் பெரி தான். பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது உங்களுக்கு. இன்னும் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்கிஷாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்பிள் கலர் நல்லாவே தெரியும். ஆமாம். ஆக்சுவலாக நல்ல கலர்னா இந்த இதை சொல்லலாம். ஆமாம் 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 ஆமாம். ஓகே ஓகே. போக போகுது. ஏன்னா இப்போ இது பாடியிலலாம் நல்லா தெரியுது. கரெக்ட். இன்னும் டெய்லில் மட்டும் இந்த கலரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். பட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டம்போ இயருங்க. நார்மல் இயரில் எலிஃபென்ட் இயர் சொல்லாங்க, டம்போ இயர்னு சொல்லலாம். ஓகே ஓகே. டாப் இயர் சூப்பராக இருக்கும். டம்போ இயர் நல்லாவே தெரியுது. ஆமாங்க. ஓகே ப்ரோ. இதுவுமே நம்ம சேல்ஸ் ரெடியாக தான் இருக்குது. ஒரு 200 ரேஞ்சுக்கு இந்த ஃபிஷ்ஷும் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஓகே ப்ரோ. இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட இருக்க வெரைட்டி எல்லாமே கண்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வெரைட்டிஸ் அப்டேட் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும். என்னோட கேட்லாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கும். ஓகே. ஸோ கேட்லாகில் ஃபிஷ்ஷோட ஃபோட்டோ, ப்ரைஸ் எல்லாமே இருக்கும். ஃபார்மை வந்து விசிட் பண்ணலாம்னாலும் விசிட் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி டைமிங் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேங்க. ஓகே. மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நான் ஒர்க் போயிட்டுருக்கேன். ஸோ அது பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஓகே. ஃபுல் டைமாக பண்ணல. ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா என்னோட மிஸ்ஸஸ் மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற நாள் வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் புக் பண்ணால் போதும், நான் கொரியரில் டெலிவரி கொடுத்துருவேன். வாரத்தில் 3 நாள் டெலிவரி கொடுப்பேன். ஓகே. மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஓகே. ஸோ இந்த 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் புக்கிங் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷனல் கொரியர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. வேறு எதுவும் யூஸ் பண்ண நம்ம சேஃபாக இருக்குது. ஸோ நீங்கள் கொரியர் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ நம்ம பேக்கிங் சார்ஜஸ் எதுவும் நான் கேட்குறதுலாம் இல்லை. ஓகே ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடியோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ராக்கிங் பண்ணி சொல்லிடுறேன். உங்களுக்கு இல்லை டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஸோ எனக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் சப்போர்ட் நல்லா இருக்குது. ஸோ ப்ரொஃபஷனல் கொரியரில் நம்ம சப்ளை கொடுத்துக்கலாம். சண்டே வந்தால் ஃபார்மை விசிட் பண்ணலாம். இப்போ ஃபார்மோட லொக்கேஷன் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடுவீங்க. வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துடலாங்க. ஓகே. நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் அதை பார்த்து கூட வந்துடலாம். இல்லை ஈரோடு லோக்கல் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மோஸ்ட்லி இந்த ஏரியா உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவாக தான் இருக்கும். கால் பண்ணால் அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்படிதான். கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு இது 2வது வீடியோ நம்ம ஃபார்மில். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. வேறு ஏதாவது அப்டேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இவரோட யூடியூப் சேனலும் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் ஐடி இருக்குது, அது மட்டும் சொல்லிடுங்க ப்ரோ. என்னோட தமிழன் கப்பி ஃபார்மில் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராமும் இருக்குங்க, ப்ளஸ் ஃபேஸ்புக்கில் கூட இருக்கும். ஓகே. ஸோ தமிழன் கப்பி ஃபார்ம்னு சொல்ல போட்டவே போதும். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. அதனால டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கூட அந்த என்னோட கொடுக்குறேன். ஸோ அதையும் கிட்ட கூட போட்டுருங்க. ஓகே. வேணுங்கிறத அதை பார்த்து ஓகே ப்ரோ ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகேங்க.